ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, வருமானம் உயர வேண்டும், வாழ்க்கை நிலை மாற வேண்டும் என்றால் அதற்கான முயற்சியை எடுக்க வேண்டாமா? தேவையான திறமையை வளர்த்து கொள்ள வேண்டாமா? நான் இப்படியே தான் இருப்பேன், ஆனால் வசதியாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் கடைசி வரை நினைத்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். உன் மனம் குளம் போல தெளிவு நிலையில் இருக்கும் வரை உன் வாழ்க்கையும் அழகாகவே இருக்கும். உன்னோட நான் இருக்கும்போது எல்லா சூழ்நிலையும் கண்டு நீ எதுக்காக பயப்படுற? உனக்கான வேலையை இன்னும் ஒரு நாளில் முடிக்க போகிறேன். பணப்பிரச்சனை என்று சொன்னாய் அல்லவா? அழாதே. நீ அழவும் கூடாது. அழ வேண்டிய பிள்ளையும் இல்லை. உன் துன்பம் முடிந்தது. சந்தோஷம் ஆரம்பமாகும்போதுதான் தெரியும் எனது லீலை. எனது லீலை என்னவென்று உனக்கு புரியவில்லை. அதனால்தான் அழுகிறாய். அழுவதை நிறுத்து முதலில். உன் சந்தோஷம் ஆரம்பமாகும் நேரம் உன்னை வெறுத்தவர் தலை கவிழும். சிறு வயதிலிருந்தே பல தோல்விகளையும் பல அவமானங்களையும் பார்த்து பார்த்து வந்ததால் நான் உன் வாழ்வில் தற்போது செய்து கொண்டிருக்கும் லீலையை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என் சாய் பிள்ளைகளானால் கஷ்டமானாலும் சரி, சந்தோஷமானாலும் சரி, இரண்டையும் சமமாக பாவிக்கும் குணம் வேண்டும் என்று நான் மிகவும் விருப்பப்படுவேன். உன் காரியம் வெற்றி அடைந்து நீ சந்தோஷப்படும்போது நான் செய்யும் அதிசயம் என்று எல்லோரிடமும் சொல்லி மகிழ்கிறாய். அதே நீ துன்பப்படும்போது உன் மீது உனக்கே வெறுப்பு உண்டாகிறது. ஏன் என் மீதும் வெறுப்பு உண்டாகிறது. சில சமயங்களில் திட்டவும் செய்கிறாய், நம்பிக்கையும் இழக்கிறாய். நான் தரும் துன்பத்தை ஏன் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? உனக்கு துன்பத்தை கொடுக்கும்போது உன்னை நான் காப்பாற்றாமல் அப்படியே விட்டு விடுவேனா என்ன? நீ அந்த துன்பத்தில் இருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறாய் என்றுதானே தள்ளி இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றேன். உன் மனம் உடைந்து போக 1000 காரணங்கள் உண்டு. ஆனால் நீ உயர்ந்து வர ஒரே வழிதான், அது தன்னம்பிக்கை. முடியும் என்று நீ சொன்னால் நிச்சயமாக ஒரு நாளில் முடியும். அந்த நாள் இன்றாக கூட இருக்கலாம், ஏன் இந்த நொடியாக கூட இருக்கலாமே. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீ உன்னை முதலில் நம்ப வேண்டும். நீ செய்து கொண்டிருக்கும் வேலையில் பலனை எதிர்பார்க்காமல், கொஞ்சமும் பின்வாங்காமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் உன் கர்ம வினை உன்னை கீழே தள்ளினாலும் என் சாயப்பா இருக்க உன்னால் என்ன செய்துவிட முடியும் என்று ஒரு முறை உரக்க சொல்லிப்பார். அந்த பிரச்சனையிடம் வந்த துன்பம் சுவடே தெரியாமல் ஓடிவிடும். நீ அழுவதால் மேன்மேலும் இருப்பதை தான் இழக்கிறாய் என்பதை புரிந்து விழித்துக்கொள். மாயை நீ அழுவதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றது. அதற்குத்தான் சொல்கிறேன் அழாதே என்று. நான் இருக்கிறேன் உன் கண்ணீரை துடைக்க. பிரச்சனை இல்லா வாழ்வை என்னிடம் என்றுமே கேட்காதே. கண்டிப்பாக என்னால் அதை தரவும் முடியாது. பிரச்சனையை எதிர்கொள்ளும் சக்தியை கேள். நிச்சயம் நான் எப்போதுமே உனது சக்தியாக இருப்பேன். வெற்றி ஒருபோதும் அதிர்ஷ்டத்தால் வருவதில்லை, எப்போதும் கடவுளின் ஆசிர்வாதத்தினால் தான் கிடைக்கிறது. கடிக்கும் மிருகத்தோடு கூட இந்த உலகத்தில் வாழலாம், ஆனால் நடிக்கும் மனிதர்களோடு வாழவே முடியாது. அந்த பொய்யான உறவு உனக்கு தேவையும் இல்லை. அதை முதலில் தூக்கி எறி. நீ நன்றாக இருப்பாய். உன்னுடைய முயற்சி உண்மையாக இருந்தால் நிச்சயம் அந்த அல்லாஹ் உனக்கு துணை இருப்பார். இறைவன் இருக்கிறார் என்று நம்பு. சாவி இல்லாத பூட்டை மனிதன் உருவாக்குகிறானா? இல்லையே. அதுபோலத்தான் கடவுளும் தீர்வு இல்லாத பிரச்சனைகளை உனக்கு அனுமதிப்பதில்லை. நம்பிக்கையோடு போராடு. வெற்றி கிடைக்கும் விரைவில். எப்போதும் நீ
ராஜா வீட்டு பிள்ளையைப் போல் நன்றாக இருப்பாய். நீ கவலைப்படாதே. உன்னுடைய இந்த கடினமான சூழ்நிலைகளிலும் உன்னை பார்த்து சிலர் பொறாமைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நீ என்னவோ அழுது கொண்டிருக்கின்றாய். இன்று வெள்ளிக்கிழமை. காமதேனு தாய் கொண்டு வந்திருக்கும் இந்த குபேர செல்வத்தை தொடு. இன்னும் 2 மணி நேரத்தில் உனக்கு ஒரு அழைப்பு வரும். அது உன் வாழ்வை மாற்றும். உன் பொறுமைக்கு பரிசாக நீ என் மேல் வைத்த நம்பிக்கையை நான் நிறைவேற்றப் போகிறேன். அதற்கு முன்னால் உன் வாழ்க்கையை நிறைவேற்ற மற்றவர்கள் துடித்து கொண்டிருக்கின்றார்கள். அதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். உனக்கானதை நான் முடிவு செய்துவிட்டேன். நான் தருகிறேன். நீ நினைத்ததை விட நான் அதிகமாகவே தரப்போகிறேன். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.